நல்லா பெருசாயிட்டானுங்க சிந்தாமணி. என் செம்பருத்தி செடி இலையெல்லாம் பிஞ்சு போகுது. அங்க ஏறி வசதியா நின்னு செம்பருத்தி செடி சாப்பிட்டு இருக்கு. நீ பள்ளி அந்த அளவுக்கு விழுந்தீன்னு என்ன ஆவேன்னு தெரியுமா? விழுந்து விடாதேடா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மரம் ஏறது பிராக்டிஸ் பண்ணி மரம் ஏறிட்டு. ஹலோ ஐயா ஐயா வச்சிருக்கீங்க. யாரா நீங்க? ஏன் உள்ள வர்றத போ. சிந்தாமணி இந்த லூசு பசங்களை கிளீன் பண்றதா? இதுங்களை கிளீன் பண்றதுக்கு டிஷ்யூ எல்லாம் எடுத்துட்டு வந்தா நீங்க மறுபடியும் போய் அதுக்குள்ள கைட்டு தானா? ஆமா கைட்டு தான். பறக்குற மாதிரியே தெரியும். பறக்குது கைட்டு தான். கைட்டு தான். நிறைய இருக்கு. இங்க கைட்டு இதுக்குதான் கூட்டம் போல இருக்கு. போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஈவென்ட்டுக்கு வர்றோம். ஒண்ணும் தெரியல. இப்ப இங்க வரைக்கும் வண்டி எல்லாம் ஆப்போசிட்ல பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கைட்டு இங்க இருந்தே பாத்துட்டு போயிடலாம். ரெண்டு தெரியும். அப்புறம் வீடியோ என்ன பண்றது? இங்க பாருங்க, அதான் கைட்டு. இது ஷார்ட்ஸ் சரியா? 25 நிமிஷம் வீடியோ கேக்குறாங்க, 20 செகண்ட் தான் வீடியோ. இங்க போடுறோம், இங்க வரைக்கும் கார் போட்டுக்கிறானுங்கடா. என்னடி இது? எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன எவ்வளவு இருக்கு? 500 மீட்டர்ஸ் தானே. அது அங்க ஒரு ரிசார்ட் இருக்கு. அந்த ரிசார்ட் தான் லேண்ட்மார்க்னு சொல்லி ரீல் எல்லாம் போட்டிருந்தாங்க. அத பாக்கலாம் நம்ம வந்தோம்னா இது என்னடா மனுஷங்களே பறக்கலாம் போல் இருக்கு. அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. இது பேர் பட்டமா? பேசாம இங்க இருக்கு ரிசார்ட் ஏதாவது சொன்னல போயிட்டு டீ குடிக்க சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு நடந்து போய் பட்டை விடுறத பார்த்து வந்துருவோமா? ரிசார்ட்ல டீ குடிக்கிற காசுக்கு. கைட் ஃபெஸ்டிவல் 500 மீட்டர்ஸ் ஃப்ரீ பார்க்கிங். அது கீழே பயங்கரமான கைட் எல்லாம் இருக்குது. பேசாம 2 வீலர் எடுத்து வந்துருக்கணும்டா. நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? இந்த கைட் ஷோக்கு போய் வீடியோஸ் போட்டுருப்பாங்கல்ல, நம்ம வந்ததெல்லாம் எடுத்து அதுல ஓட்டி இந்த ஊடல் இந்த தலையோட இணைய போகிறத வீடியோ பண்ணிடுவோமா? நண்பர்களே, இப்ப என்ன நடந்துச்சுன்னா பார்க்கிங் இல்ல போ 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லா கார் பார்க் பண்ணிருக்காங்க. நமக்கு என்னடா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சென்னையுமே இங்கதான் இருக்கு. அது இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய இருந்துச்சு. கைட்ல வந்து பாராசூட் சைஸுக்கு இருந்துச்சு. இங்க இருந்து பார்த்ததுதான். தூரத்துல இருந்து பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா அப்போ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். சரி, இப்ப வேற எங்க போறது? பீச் போய் சன்செட். பீச்ல தான் போய் சன்செட் பார்க்க முடியும். நம்ம ஊர்ல வந்து சன்ரைஸ். நம்ம பீச்ல சன்செட் கிடையாது. கலர்ல நம்பர் பிளேட் நான் பார்த்ததே இல்ல. இது இந்த இன்டர்நேஷனல் டிப்ளமேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிளேட் பார்த்தோம். அதுன்னு நினைக்கிறேன். அது நம்பரே வித்தியாசமா இருக்கு. ப்ளூ கலர் நம்பர் பிளேட்ல ஒயிட் கலர்ல எழுதி இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங் வந்து நம்மள மாதிரி டிஎன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஸ்டார்டிங்கே இல்ல, நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் 2 லெட்டர், அதுக்கு மறுபடியும் 4 நம்பர். அப்புறம் பேராகிளைடர்ல போயிட்டு இருக்கானுங்க. ஜூம் பண்ணி பாரு, நிஜமாவே பேராகிளைடர் தான் அது. சரி, நீ பட்டம் பார்க்கல, என்னையாவது பாத்துக்கோ காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு இதுல போகணும்னு ரொம்ப ஆசை. முதல்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பேராகிளைடிங் இதெல்லாம் பண்றது இல்ல. நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பொட்டுன்னு விழுந்த ஆளுகள்லாம் கிரிச்சாயிடுறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த காரும் நம்மளே மாதிரிதான் வந்தாங்க. வந்து திருப்பி எடுத்து டீ கடையில விட்டு டீ குடிச்சுக்காங்க. வந்ததுக்கு வந்தா டீ கூட்டம் இருப்பாங்க. வாங்கடா டீ குடிக்கலாம்னு. ஆனா நம்மளும் குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இல்லன்னு கூப்பிட்டு போனா எவ்வளவு டிசப்பாயிண்ட். இல்ல, நானும் இப்பவே டிசப்பாயிண்ட் ஆகி தான் இருக்கேன். ஆனா குழந்தைங்களுக்கு இன்னுமே டிசப்பாயிண்ட் ஆயிரும். ஃபீல் பண்ணாத, டீ வாங்கி தரேன். எனக்கு சாப்பிடுறதுக்கு தான் வேணும். பசிக்கிட்டு மணி 5க்கு மேல ஆச்சா. நீ வந்து தெரியாம ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்ட. நான் வந்து சட்டத்தை மதிக்கிறவன் சரியா? என்ன இப்படி கார்னர் பண்றது நல்லா இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ் பேரிகேட் வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க. நிறுத்த சொன்னாங்க. ஆனா எங்களே இல்ல, எங்க பின்னாடி வர்ற கார இவர் வாண்டடா போய் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள அவர் முன்னாடி போய் நிறுத்திட்டு அவரு பாக்குறாரு, நீ யாரா நீ ஏன்டா? நான் நிறுத்த சொன்ன நிறுத்தி
அது பின்னாடி ஒரு கார் ஃபுல்லா டிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள நிறுத்தி சொல்லிருக்காங்க. இவரு போய் அவரு அங்க பார்த்து இப்படி பார்த்து சார் ப்ளீஸ் என்னைய புடிங்க. ஆனா எனக்கும் ஆசையா இருக்கும், லைசன்ஸ் வாங்கின புதுசுல வண்டி ஓட்டுறப்போ பிடிக்கணும், நம்ம லைசன்ஸ காட்டணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நம்ம முகரக்கட்டையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் திமிரா இவங்க வச்சிருப்பான். நானும் அதெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, வேண்டே நம்மளவே பிடிக்கிட்டோம் அப்படின்னு முன்னாடி நானும் பண்ணிருக்கேன். உனக்கு நம்ம ஈஸியா வீட்டுல வரனே போலீஸ் பிடிப்பாங்க. அவங்க அத்தனை பேரை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் பார்த்தனே பரபரப்பரம் முழிச்சான்னா இவங்கிட்ட எதுவும் இல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. நீ கொஞ்சம் கான்பிடென்டா போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னடா எல்லா பக்கமும் கூட்டமா இருக்கு, எல்லா பக்கமும் கூட்டம். சாட்டர்டே ஈவினிங் வெளியே வந்து இப்படிதான் இருக்கும் போல. கூட்டம் இல்ல என் கண்ணுக்கு தெரியல. சரி ஓகே பாப்போம். என்னடா போட் ஜட்டின்னு போட்டுருக்கு, போட்டுக்கலாமா ஜட்டி போடுறாங்க? பார்த்தது இல்லடா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து கொஞ்சம் தாக்கியா இருக்கு. போட்டு ஜட்டி போட்டுக்கிறாங்க. போய் கேளு. ஐயா வணக்கங்க ஐயா, போட்டு ஜட்டி எங்கயா இருக்கு? ஓகே, உப்பு மூட்டை தொத்துற மாதிரி தொத்திட்டு போகணும். எனக்கு ஓகே தான். அப்புறம் யாரு வீடியோ எடுக்கிறது? ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எடுக்க சொல்லுவோம். இந்த ஜெட்ஸ்கி ஃபைனலி ஜெட்ஸ்கி ஜாலி. எங்கெங்கயோ பார்த்து பிளான் பண்ணி கடைசியில இங்கதான் ஜெட்ஸ்கியா. கேப் எல்லாம் பறந்துருமா? ஆமா பறந்துரும். எப்படி இருந்தது? செமையா இருந்துச்சு. பிடிச்சதுதான் வலிச்சிட்டு இருந்துச்சு. பிடிக்கலன்னா கண்டிப்பா விழுந்துரும். கண்டிப்பா விழுந்துருவோம். நீ எப்படி பிடிச்சிருந்த? அதுதான் ரொம்ப டிமீனிங்கா இருந்துச்சு. அப்படி கொடை மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். சின்ன வயசுல அப்பா கூட எல்லாம் வெளியே போய் இப்படிதான் பிடிச்சிட்டு போறா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு திரும்பி பட்டு இருந்தாரு நான் இருக்கேன்னான்ட்டு. நீ நடுவுல உட்காருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. நடுவுல உட்காந்துருக்க வேண்டியதானே, கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். கீழே விழுந்துரும். பறந்துருந்தீங்கன்னா பறந்துருந்தா ஜாலியா இருக்குமா? யாரும் பொறுக்கிறது இருக்கு. இது ஒன்னும் அவ்வளவு வலை கிடையாது. நான் ஸ்விம் பண்ணி வந்துருவேன். ஆண்டாமா எனக்கு வேணும், வெளியே போய் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. வாங்கி தரேன், கொஞ்சம் குடி. நீ ஏதோ ஸ்டைலா வீடியோ எடுக்க ட்ரை பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் போட்டு ஃப்ரூட்டி குடிச்சிட்டு இருக்கிறேன். பக்கெட் லிஸ்ட்ல ஒன்னு டிக் ஆயிடுச்சு. ஜெட்ஸ்கி நீ ஓட்டணும்னு தான் நினைச்ச? ஆமா நான் ஓட்டணும்னு நினைச்சேன். உப்பு மூட்டை போட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஓட்டிடலாம். நாங்க லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தப்போ சரியான வெயில். அப்ப வந்து நாங்க 4 பேர் வந்தோம். ஜெட்ஸ்கில 2 பேர் தான் அலவுடா, ஸ்பீட் போட்ல 3 பேர் தான் அலவுடா. அதனால எங்களால அதுலயும் போக முடியல, இதுலயும் போக முடியல. தனியா போனா அந்த பெரிய ரோ போட் இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்து க்ரூஸ் ஷிப் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது என்னதுன்னு தெரியல. அதை பத்தி யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றேன். எப்ப கூட்டமா இருக்கும், இங்க கூட்டமா இருக்கும் எல்லாம் அங்க போயிட்டாங்க. நம்ம நைஸ் இங்க வந்துட்டோம். எப்படி ட்ரிக்ஸ் அதாம்ல வர்கீஸ், நீங்க கைட்டுக்கு போனா நாங்க போட்டுக்கு வந்துருவோம். அங்க நம்மளை விடல, அது நம்மளா சூஸ் பண்ணல, நம்மள விடல. அவ்வளவு சொல்றதுக்கு என்ன. இங்க எனக்கு என்னன்னா உள்ள வர்றதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ், கார் பார்க்கிங்க்கு ஒரு ஃபீஸ். இதுக்கு இங்க எல்லாமே ஃபுல்லாவே மணி கிராபா தான் வியூவை பாக்குறதுக்கு ஆளுக்கு 10 ரூபாய். வந்து யாரும் சும்மா மட்டும் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இடம் தானே, வந்து சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு அழகா இருக்கிற ஒரு இடம். அதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா என்ன? கரெக்ட், நல்ல ஐடியா. அப்பனா இங்க வந்து போர் அடிக்குன்னு இங்க வந்து சும்மா உட்காந்துட்டு போலாம்ல. ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி தினசா நடக்கிறேன் கைப்பிள்ளையாட்டா? அவர் மாடல சொல்றேன். அதை ஏன் கேக்குற?
வீடியோல இவன் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தேன், அண்ணே உங்க குட்டி தொப்பை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அதை பார்த்துட்டு எனக்கு ஈகோ ஹர்ட் ஆகி நானும் ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரெகுலரா போறது தானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவ்வளவு ஒண்ணும் பெருசா நமக்கு பாதிப்பு ஏற்படல. சரி நம்ம தான் ஏதோ சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் ட்ரெயினர்னு ஒருத்தனை புக் பண்ணேன். செஞ்சுட்டானா? அவனுக்கு எவ்வளவு கோபமோ முதல் நாளே போனோம்னாலே இந்த தண்டி வெயிட் எடுத்துட்டு வந்தான். தேம்பார் ஓட்டம் இது புடிச்சுக்கிட்டு தோப்பு கரணை போடு அப்படின்னா முதல் நாளே போனோன்னு 60 வெயிட்டட் ஸ்குவாட்ஸ், கால் 2 க்ளோஸ். இதை பத்தி ஸ்கிப்பிங் பண்ணு, புஷ்அப்ஸ் பண்ணு. ஸ்கிப்பிங் புஷ்அப்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் இந்த கால் 2ம் இப்படி பங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் கம்மியாயி போச்சு. அடி கொடுத்த கை பிள்ளைக்கு இப்படின்னு அடி வாங்கணும் என்னன்னா. ஏன் திடீர்னு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போய் ஏறி ஏதாவது சாக்கடை தண்ணி ஏறல. இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு, இப்ப திடீர்னு ஏன் தப்பு தப்புன்னு வருது? அந்த போட் போச்சுல, முதல்ல இதுல இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல இருந்துச்சுன்னா பொல்யூஷன்ல செத்து இருக்கும். குழந்தைங்களுக்கும் என்னை மாதிரி தானே பார்த்தோன்னே குதிக்கணும்னு தோணுது. நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். கண்டினியூஸா டெய்லியும் வந்து 1 hour தான் கிளாஸ். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு 2 hours கிளாஸா மாத்திட்டேன். அதுலயே 2 மணி நேரம் இருந்து எனக்கு அதே நினப்புல இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பால்கனில நின்றுட்டு இருந்தேன்னா அந்த டைவ் போர்ட்ல டைவ் அடிக்கணும், தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் அந்த மாதிரி தோணும். மிதந்துட்டு இருக்கிறது கூட ஓகேதான், அந்த பால்கனி நிக்கிறப்ப குதிக்க தோணும். இது வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து இதை நம்மளோட டெஸ்ட் பண்றது, நம்ம சர்வைவல் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதா. அந்த மாதிரி தோணுனா குதிக்க கூடாது. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி இந்த கனவுல பாத்ரூம் பார்த்தா யூரின் போக கூடாதுல, அந்த மாதிரி இது. ஏன்டா? ஒண்ணு இல்ல, அங்கிருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் இல்ல, வெளியே போய் ஸ்நாக்ஸோட டீ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பணும். எங்களை எங்கேயுமே வண்டி நிறுத்தவே விடல, நிறுத்துறதுக்கு இடமும் இல்ல. தள்ளி 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 கொண்டு வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டாங்க. இன்னும் அப்படியேதான் போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வெளியே போனாதானே தெரியும். அதனாலதான் நாங்க வீக்கெண்ட்ல வெளியூர் போயிடுறோம், உள்ளூர்ல சுத்துறதே கிடையாது. பாவண்டா ஒருத்தர் வீடு இதுக்குள்ளதான் போறாடா. இந்த கும்பல்ல அவர் கசக்கி புதுக்கி வந்து உள்ள போயிட்டு இருக்காரு. விடுங்கடா என்னைய ப்ளீஸ். எங்க ஊர்லயும் எங்க வீடு இப்படிதான். நான் வந்ததே இல்ல உங்க வீட்டுக்கு. சொல்லு, மெயின் ரோட்லயே இப்படிதான் இடிச்சிட்டு முடிச்சிட்டு என்ன என் வீட்டுக்கு விடுங்க, லெப்ட் இண்டிகேட்டர் போட்டு நீ எங்க லெப்ட்ல போறேன்னு நிப்பாங்க. அண்ணா அது என் வீடு ப்ளீஸ் சொல்லிட்டு. இந்த மாதிரி டிராபிக்கான ரோட்டு மேல வீடு வச்சிருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். டீஸ் டைமுக்கு வந்த டின்னர் டைம் ஆயிருச்சு. அது என்னப்பா? இது வந்து லட்டு வேணுமா? என் பேரு லட்டு, கேட்டேன்னா உன்ன கிடைக்கும் பொட்டு. ஐயோ, நான் கொஞ்ச நாள் பாத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து உண்மையாவே பிரெயின் ராட் மாதிரி. நான் வந்து இப்போ எதுவுமே பாக்குறது இல்லை இப்போ. எனக்கு ஆனா வாலண்டியரா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. என் பேரு பிரியங்கா, நான் இருப்பேன் எங்கா, நான் சிரிச்சேன். ஆனா அந்த பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. யா 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 ஜெய்பாலையா, அந்த பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே சூப்பரா கிரியேட்டிவா யோசிச்சு பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அதை பார்க்க அது மனுஷங்க இல்ல தானே, தானேன்னு ஒரு சைடு சொன்னாலும் அதோட ஸ்டோரி ஒரு விதமா இம்பாக்ட் பண்ணுது. நைட்டு தூங்குறப்ப கனவுல வருது. என் பேரு பிரியங்கா, நான் இருப்பேன் எப்பவும் எங்கா, ஸ்டைல்ல நான் தான் ராணிங்கா, அடே நம்ம பிரியங்கா. இந்த ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் பிறந்த குழந்தை யாரோடதான் இருக்குன்னு தோணுதா? அந்த மாதிரி கழுதை வந்து நாயை விட்டுட்டு போயிருச்சு. கழுதையும் நாயும் ஹஸ்பண்ட் வைஃப். நாயை வந்து கழுதை விட்டுட்டு நரி கூட போயிருச்சு. நாய் வந்து ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்ன பண்ணாங்க, நாயை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நாய் பேரு டாமி. டாமிக்கு வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி. உள்ள எல்லாம் கூப்பிட்டு இருந்தா வெளியே வந்து வாட்ச்மேன் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க டாமிய. டாமி வந்து ஏன் என்னை அலோவ் பண்ணல, சார் தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்தே வரும், இந்த பார்ட்டியே டாமிக்கு வேண்டிதான், நீ என்ன டாமி அலோவ் பண்ண மாட்டேங்கிற, டாமி உள்ள விடுன்னு சொல்லி வரும். டாமி உள்ள போயிருவாங்க. இந்த சைடு பார்த்தா கழுதை வந்து நரிக்காக நாயை விட்டு போயிருவோம்ல, அந்த நரி என்ன பண்ணும்னா கழுதைய ஹோட்டல்ல டான்ஸ் ஆட விட்டுரும்.
டான்ஸ் ஆட விட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஐயோ நான் என்னோட அன்பான கணவரை விட்டுட்டு வந்து நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அங்க டாமிக்கு என்ன நடந்துட்டு இருக்கோம்னா, நீ வந்து 25 வருஷமா என்னோட கம்பெனிலேயே நீ வந்து எந்த ஒரு இது இல்லாம நீ வேலை செஞ்சனால டாமி உனக்கு நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி மதிப்புள்ள காரு, 10 கோடி மதிப்புள்ள வீடு, அது இல்லாம கையில ஒரு 5 கோடி கேஷ் எல்லாம் கொடுத்து என் வீட்டுக்குள்ள வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா அதுல ஒரு கொஞ்சமாவது உனக்கு கிடைக்கும். அது பத்தாதுன்னா ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. நீ இவ்வளவு நல்லா வேலை செஞ்சதுக்காக என் பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. எத்தனை சாமி வந்ததையா அப்படின்றது ஊருக்கு போயிரும். அப்படி வராது, லவ் பண்ணிடுவாங்க. என்கிட்ட வேலை செஞ்சு என் பொண்ணவே லவ் பண்ணுவேன்ட்டு தோத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் வரும். சரி, இப்ப வந்து மறுபடியும் அந்த கழுதை வந்து தப்பிச்சு இங்க வரும். வர்ற டைம்ல தான் இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ நான் இப்ப வந்தேன்னா இதுக்கு வேண்டி வந்தேன்னு நினைச்சுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் போய் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறது. அப்ப அவர் வந்து என்னால உன்னை ஏத்துக்க முடியாது, இருந்தாலும் நம்ம மக்கள் கிட்ட கேட்போம், மக்கள் உன்னை ஏத்துக்க சொன்னாங்கன்னா நான் உன்னை ஏத்துக்குவேன், இல்லன்னா இல்ல மக்கள் முடிவுதான் அப்படின்னு சொல்லி அவரு முடிக்கிறாரு. அப்ப அந்த கழுதை வந்து மக்களே என்னைய காப்பாத்து, ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க என்னை ஏத்துக்க சொல்லி. அடுத்த வீடுல அதிக சதவீதமான மக்கள் உன்னை வந்து ஏத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் உன்னை ஏத்துக்கல, ஆனா உனக்கான உதவியை நான் செய்யறேன். இதனோட டோரா விட பயங்கரமான ஆளா இருக்கானு. நல்லா இருக்கு, நிஜமாவே நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வந்து இது வந்து மூலம் மல்லிகை ஒரு பானிபூரி இடைவேளை, பானிபூரி சாப்பிட்டுட்டு வருவாங்க. சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறளுக்கு வந்து வச்சு சில சின்ன ஸ்டோரி மாதிரி பண்ணி அத வந்து திருக்குறள் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி சரி ஓகே, நீ பேசிக்கிட்டு இருக்க, நீங்க பேசுங்க. இது என்னடா இது? இதுல எப்படி இப்ப நான் ஊத்தி சாப்பிடுறது? சரி, ஒண்ணு வாட்டர் ஆயிடுச்சு, அதையவே வச்சு காமிச்சிருக்காம எடுத்து லபக்குன்னு சாப்பிடுவோம். ஆனா பானிபூரி தான். ஒரு பூரி சாப்பிட்டனால அப்படியே சுருட்டுன்னு ஊட்டி ஏறுது. நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நிஜமா இந்த கடையில இன்னும் நல்லா இருக்கு. இல்ல அது அதனாலயும் தெரியல, நம்ம 1.5 மணி நேரமா இப்ப பசியில சுத்திட்டு இருந்தோம்ல, அதனால எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா தான் தெரியும். எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. அப்படி எனக்கு அதை விட பெரிய சைஸ் பானிபூரி வருது. இது என்னடா பானிபூரி? இதாண்டா பானிபூரி. இதுல ஊத்துற பானிய போடு ஓட்டைய. இந்த ஊறுகாய் கொஞ்சம் தொட்டு அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து எல்லாம் வச்சு அப்படியே அடிச்சோம்னா அதையே தொடல. அது தொட மாட்டேன், ஊறுகாய் மட்டும் சாப்பிடுவேன். நிஜமாவே சூப்பரா இருக்கு. பானிபூரி பொதுவா நல்லா இருக்காது. நான் ஒரு ஆசையில வந்தனால சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கினேன். ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கு. அது எதனால வந்து நமக்கு இந்த பானிபூரி பிடிக்க மாட்டேங்குது தெரியுமா? நம்ம ரோட் சைடு கடையில சாப்பிட்டு பழகிட்டோம்ல. இந்த மாதிரி கடையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எல்லாம் வந்து ஐஸ் கியூப்ஸ் போடுவாங்க, சில் பண்ணி வச்சுதான் சர்வ் பண்ணுவாங்க. அது கோல்ட்ல தான் சர்வ் பண்ணணும். நம்ம ஊர்ல வந்து நம்ம அதை சாப்பிட்டு நமக்கு அது பிடிச்சதுனால இது பிடிக்க மாட்டேங்குது. அடுத்து ஒரு சமோசா ஒரு காஃபி சொல்லிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சமோசா வந்துருச்சு. எங்க சமோசால இந்த கிரீன் சட்னியும் இந்த சட்னியும் அது ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் ஆபீஸ் பிரேக்ஸ்ல போய் சாப்பிடுவேன் ஈவினிங் டைம் இருக்கிறப்ப. இந்த மாதிரி கிரீன் சட்னியும் இதுவும் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். பெங்களூர்ல மோஸ்டா சாட் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சாட் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு நம்ம பெங்களூர்ல தான். நம்ம ஊர்லாம் வடை போண்டா பஜ்ஜா தான். ஸ்கூலுக்கு வந்தேன், சரியான பசி. எந்த பசியில வாய் கொளறி அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வடை போண்டி பஜ்ஜா. இப்ப வரைக்கும் அந்த வாய் கொளறது மட்டும் நிக்கவே இல்ல. விழுந்து வடை பூண்டி பஜ்ஜா. ஐயோ பாவைய புள்ளைக்கு பசியில. என்ன சூடுக்கு இல்ல, அது ரொம்ப முறுமுறுன்னு இருக்கு, நாக்கெல்லாம் புண்ணாச்சு இந்த பூரி தின்னு. எப்பயுமே நான் வீட்டுல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவேன். அடுத்து இன்னைக்குதான் சீட் டே, அதனால சமோசா பானிபூரி. அதாவது பானிபூரி சமோசா எல்லாம் அவ்வளவு கெட்டது இல்லைன்னு சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனா அதுவும் அந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணதானே, அதனால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அதான் கொஞ்சம் நேரம் பிரெயின் இப்படி ஃபிளட்டர் ஆயிட்டு இருந்துச்சு. முதல்ல சிந்தாமணியும் பள்ளிப்பாளையம் என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். அவனு 2 எஸ்கேப் ஆகி வீடு பூரா சுத்திட்டு இருப்பாங்க இல்லாம. இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்மகிட்ட ஒண்ணு சுத்திட்டு இருக்கானுங்க. கதவை இப்படி சரக்குன்னு சாத்தி விட்டு நம்மகிட்ட கேஸ்ல எப்பவும் திரும்பல, அந்த மாதிரி தள்ளி விட்டு திரும்பிட்டேன். நல்ல வேலை உள்ள வரல. அவனுக்கு இப்பெல்லாம் வந்து நிக்கிறானுங்க. அப்புறம் ரசம் வைக்க வேண்டியதாயிரும். என்னால என்னை மன்னிக்கவே முடியாது. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு குட்டி லட்டு 70 ரூபாயாண்டா. ஒரு லட்டு 70? ஆமா, 1/4 கிலோ வாங்கினாலும் 200 ரூபா தான்டா. நீ வேற நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பில்லு கேட்டு எல்லாரும் என்னை பாத்துட்டு போறாங்க, எப்ப எடுக்கிறது. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் பில்ல கொடுப்பேன். இங்கே கைகள் விட்டு படுக்க வந்து நீ சாப்பிட்டு முடிச்சு போய்க்கலாம். பயணத்தோட இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய். அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிருங்க.